அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதம் இறுதியில் நடக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வக்ர பயிற்சி என்பது ஒரு ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையே பின்னோக்கி செல்வதாகும். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பயிற்சி என்று கூறுவார்கள். தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார். அதனால் இது வக்ர பயிற்சியாகும். ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதற்கு பிறகு அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். இதில் இந்த மாதம் நடக்க உள்ள இந்த சனி வக்ர பயிற்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தை கொடுக்கும். அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது. ஆனாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரலாம். வயிற்று பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, கிட்னி பாதிக்கும் ஆபத்துகளும் இருக்கின்றன. சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி உள்ளது. எனவே கவனமாக வண்டி வாகனங்களை ஓட்ட வேண்டும். தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம். பெரிய விபத்துகள் ஏற்படும் ஆபத்துகளும் இருக்கின்றன. சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கைகூடும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. நல்ல வரன் அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்கள் வேலையில் நல்ல கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்தும் இருக்கிறது. சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கடன்களை அடைக்க முடியும். நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். ஆண்டுக்கு ஒரு முறை 4 மாத காலம் வக்ரம் அடைவார். கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கின்றார். சனி ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்தான் சனி. சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார். கும்ப ராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்கின்றார். மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார். ஜூன் 29ஆம் தேதி அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி 29ஆம் தேதி அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். பண கஷ்டம் தீரும். கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபமேற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். இந்த வக்ர சனி பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடத்திற்கு பண கஷ்டமே இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம். வயிற்று பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனையும் வரும். கிட்னி பாதிக்கும் ஆபத்துகளும் இருக்கின்றன. சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி இருக்கின்றது. எனவே கவனமாக வண்டி வாகனம் ஓட்ட வேண்டும். தப்பி தவறி கூட வேகமாக செல்லக்கூடாது. பெரிய விபத்துகள் ஏற்படும் ஆபத்துகளும் இருக்கின்றன. சனி மூலம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கைகூடும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. நல்ல வரன் அமையும், குழந்தை பாக்கியமும் உண்டாகும். அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்துகளும் இருக்கின்றன. சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம்.
பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், கடன்களையும் அடைக்க முடியும். சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார். அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார். சனி பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது. சனி பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம். சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் தங்கி இருந்து 12 ராசிகளுக்கான பலனை தரக்கூடியவர். இந்த நிலையில் இவர் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது வக்ர நிலையிலும் வக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும். இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன்படி வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார். அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார். இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி இரவு 12:35 மணிக்கு சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் நடக்கப் போகிறது. நவம்பர் 15 வரை சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர நிலையில் தான் பயணிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வும் கிடைக்கலாம். சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு நவம்பர் 15ஆம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார். இப்படி வக்ர நிலையில் சுமார் 139 நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் 30 முதல் கும்பராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார். சனி பகவான் வக்ரமாவதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகிறது. மேலும் நிதி நிலையில் நல்ல உயர்வும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது சனி வக்ரமாவதால் மேஷம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப பலனை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை ஏற்படலாம். அதே போலவே இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள், புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள். இந்த சனி வக்ர பயிற்சியால் இப்படியாக அதிகமான சுப பலன்களும் ஒரு சில ராசிகளுக்கு கிடைக்கப் போகிறது. மேலும் பரிகாரமாக சனி பகவானின் நல்லருளை பெறுவதற்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான பரிகாரம் என்பது தானம் செய்தலாகும். குறிப்பாக உடல் அங்கங்களில் குறைபாடு உள்ளவர்கள், கடைநிலை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் போன்றவர்களுக்கு அன்னதானம், வஸ்திர தானம் போன்றவற்றை செய்வதால் சனி பகவான் மனம் குளிர்ந்து அந்த தானம் செய்பவர்களுக்கு யோகங்களை வழங்குவார். ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் இருக்கின்ற கோயில் வளாகத்தில் அத்தி மரம் இருந்தால் அந்த மரத்தை தொடாமல் 9 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அத்தி மரம் என்பது திருமாலின் அம்சம் நிறைந்த மரமாகும். எனவே அத்தி மரத்தை சுற்றி வணங்குபவர்களுக்கு அந்த வெங்கடாஜலபதியின் அருள் நிச்சயமாக கிடைக்கும். சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கி வருவதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அன்றைய தினத்தில் சனி பகவானை வழிபடும் பொழுது தசரத சனி சோஸ்திரம் என்னும் மந்திரத்தை துதித்து வழிபடுவது மிகவும் நன்மையை தரும். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை வழங்குவார். தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும். நமது வாழ்க்கையில் இருக்கின்ற எப்படிப்பட்ட வினைகளும் தீருவதற்கு பசித்த மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்த பரிகாரமாகும். அந்த வகையில் சனி பகவானின் நல்லொருளை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் தயிர் சாதம், புளியோதரை சாதம் போன்றவற்றை அன்னதானம் செய்ய வேண்டும். நமது வீடுகளில் இருக்கின்ற பழைய இரும்பு பொருட்களை அவ்வப்பொழுது அகற்றி வீட்டில் தேவையற்ற பாரங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு அறைகளிலுமே அவசியமில்லாத பொருட்கள், குப்பைகள் சேர்வதை தவிர்த்து வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலே போதும். சனி பகவானின் தோஷம் நம்மளை அணுகாது.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.